திமுக ஆட்சியில் இருந்து கொண்டு மத்திய அரசை கண்டித்து மதுவிலக்கு போராட்டம் நடத்துவது நகைச்சுவையாக இருப்பதாக தமிழக பாஜக செயலாளர் அஸ்வத்தமன் விமர்சனம் செய்துள்ளார். சென்னையில் செய்தியாளர் சந்திப்பில் அவர் பேசியதை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். பியூஷ் மானுஷ் என்கிற சமூக ஆர்வலர் என்று தன்னைத்தானே சொல்லிக் கொள்ளுகிற ஒரு நபர் சமூக வலைதளத்தில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து அவரது வழிகாட்டுதலை எடுத்துக்கொண்டு பலரும் இந்துக்கள் மனதை புண்படுத்தும் விதத்தில் அந்த திருப்பதி லட்டு பிரசாத விவகாரத்தை எடுத்துக்கொண்டு சமூக வலைதளங்களில் பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அந்த வீடியோ பதிவில் பியூஷ் மானுஷ் என்கிற அந்த நபர், லட்டு 100 கோடி பேருக்கு மேலே சாப்பிட்ருப்பீங்க, பீஃப் நல்லா இருந்ததா, சோலி முடிஞ்சதில்ல, பெருமாள் நல்லா கொடுத்தாரா அப்படிலாம் கேட்குறாரு. இது ஒரு அப்பட்டமான இந்துக்கள் மனதை புண்படுத்த வேண்டும், அதன் மூலமாக அவர்கள் மனதை புண்படுத்தி அவர்களை காயப்படுத்தி அவர்களை சினமூட்டி பல மதங்களுக்கிடையே ஒரு பிரிவினையை ஏற்படுத்த வேண்டும், பொது அமைதியை குலைக்க வேண்டும் என்கிற தெளிவான ஒரு குற்ற நோக்கத்தோடு அந்த நபர் அந்த செயலை செய்திருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இன்றைக்கு காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் இன்றைக்கு புகார் அளித்திருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு அப்படின்னு சொன்னால் தமிழக அரசுக்கு எதிராகத்தான் அவர் நடத்தணும். ஆனால் அதில் மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்குரிய ஒரு செயலாக இருக்குது. ஏன்னா அவர் சட்டம் படித்தவர், எங்கள் லா காலேஜ் தான், சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் தான் அவர், எனக்கெல்லாம் சூப்பர் சீனியர். ஆனால் எப்படி இந்த அடிப்படை சட்ட அரசியலமைப்பு புரிதல் கூட இல்லாமல் ஒரு போராட்டத்தை அவர் அறிவிக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னால், ஸ்டேட் லிஸ்ட்டில் 8வது என்ட்ரியில் இருக்குது மது கையாளுவது, மதுவை விற்பனை செய்வது, அது எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வருகிறது. நீங்கள் அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணால் எப்படி நடக்கும்?